தூரத்தில் தவில், நாதஸ்வர இசை, யானையின் பிளிரல், பதற்றமான கூட்டத்தின் குரல்கள். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஊர்வலம் திடீரென ஸ்தம்பித்து நிற்கிறது. கோவில் யானை கீழே அமர்ந்து அடி எடுத்து வைக்க மாட்டேங்குது. என்னப்பா, இது பெரிய சோதனை. சுப முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கே, இந்த யானை ஏன் அசைக்க மாட்டேங்கிறது? அகிலாண்டேஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி காமாட்சி அம்மனின் ஊர்வலம் ஏன் நின்றது? யானை ஏன் பிடிவாதம் பிடிக்கிறது? காரணம், தேனம்பாக்கத்திலிருந்து ஒரு குழந்தை நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அது சாதாரண குழந்தை அல்ல, நடமாடும் தெய்வமான காஞ்சி ஸ்ரீ மகா பெரிவா. தாய் என் மகனுக்காக காத்திருக்காள். வாருங்கள் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனம்பாக்கம் அமைதியும் அந்த வேட்டு சத்தம். பக்தர் ஒருவர். தேனம்பாக்கத்தில் அமைதியான கிராமப்புற சூழல். பறவைகள் ஒலிகள் மெலிதாக கேட்கின்றன. குடிலில் மகா பெரிவா கண்கள் மூடி தியானத்தில் இருக்கிறார். தூரத்தில் கெட்டிமேள சத்தமும் பட்டாசு வெடிக்கும் சத்தமும் கேட்கிறது. கெட்டிமேளம், தவில் மற்றும் பட்டாசு வெடிக்கும் சத்தம். மெதுவாக கண்களை திறந்து, அங்கு என்ன அவ்வளவு வேட்டு சத்தம்? என்ன விசேஷம் அங்க? பக்தர் சொல்கிறார், பெரியவா, காஞ்சிபுரத்துல இன்னைக்கு காமாட்சி அம்மன் ஊர்வலம் போறதா சொல்றாங்க. அதுக்கான சத்தம்தான் அது. பெரியவாவின் எண்ணமும் பக்தனின் சந்தேகம். தேனம்பாக்கம் குடிலில் வெளிப்பகுதி. காமாட்சி அம்மன் என்ற பெயரை கேட்டதும் பெரியவாவின் முகத்தில் பரவசம். பாதுகைகளை அணிந்து புறப்பட ஆயத்தமாகிறார். பெரியவா, அப்படியா? அம்மா ஊர்வலம் போறாளா? சரி வா, நாமளும் போயிட்டு வரலாம். பக்தர் பதற்றத்துடன், பெரியவா, இப்போ கிளம்பினா எப்படி தரிசனம் பண்ண முடியும்? ஊர்வலம் இப்பவே ஆரம்பிச்சிருக்குமே, நாம நடந்து போறதுக்குள்ள அம்மன் முன்னாடி போயிட்டா மாட்டாளா? பெரியவா புன்னகையுடன், சரி, நாம நடப்போம், காமாட்சி பார்த்துப்பா. காட்டு பிள்ளையாரும் சிதறு காயும். தேனம்பாக்கம் எல்லை காட்டு பிள்ளையார் கோவில். தேனம்பாக்கம் எல்லையில் இருக்கும் ஒரு சிறிய காட்டு பிள்ளையார் கோவில் முன் பெரியவா நிற்கிறார். பெரியவா, ஒரு தேங்காய் கொண்டு வா. சடார் என தேங்காய் உடைத்து பெரியவா கிளம்புறார். இனி காரியம் நல்லபடியா நடக்கும், வாங்க. அந்த பக்தர் மனதுக்குள், நேரமோ ஆகுது, இவர் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு மெதுவா நகர்றாரே. காஞ்சியில் ஸ்தம்பித்த ஊர்வலம். காஞ்சியில் கோவில் வீதி. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு நடுவே காமாட்சி அம்மன் பல்லக்கு வீதி உலா வருகிறது. திடீரென முன்னணி வகிக்கும் கோவில் யானை கால்களை மடித்து கீழே அமர்கிறது. பாகன் யானை தட்டி, ஏய் எழுந்திரு. எவ்வளோ மிரட்டியும் ஆசை காட்டியும் இந்த யானை நகர்வேன்னு பிடிவாதமாக இருக்கிறது. அர்ச்சகர் சொல்றார், சுப முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு, யானை நகர்ந்தாதானே அம்மன் பல்லக்கு நகரம். என்ன ஆச்சு இதுக்கு? 1.5 மணி நேரமாக காத்திருப்பு. காஞ்சிபுரம் வீதி. ஊர்வலம் நகராமல் ஒரே இடத்தில் நின்று 1.5 மணி நேரம் கடக்கிறது. அர்ச்சகர்கள் தீபாராதனை காட்டியபடி நிற்கிறனர். அந்த பக்தர் சொல்றார், எப்போதும் தடங்களே இல்லாம நடக்கிற ஊர்வலம் இன்னைக்கு ஒரு அடியாவது நகராம இப்படி ஒரே இடத்துல நிற்கிறது. யானை நகர்ந்தாதானே தேர் நகரும். ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. அம்மனின் சித்தம் என்னவென்று தெரியவில்லையே. நடமாடும் தெய்வத்தின் வருகை. காஞ்சிபுரம் வீதியின் நுழைவாயில்.
தேனம்பாக்கத்திலிருந்து நடந்து வந்த பெரியவா காஞ்சி வீதிக்குள் நுழைகிறார். அவரை கண்டதும் மக்கள் பரவசமடைகின்றனர். ஜனங்கள் ஆர்ப்பரிப்புடன் ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, பெரியவா வந்துட்டாரு. அந்த பக்தர் மனதுக்குள் ஆச்சரியத்துடன், தேனம்பாக்கத்திலிருந்து நடந்து வந்துட்டோமே, அம்மன் நூல்வனம் போயிருக்குமேன்னு பயந்தோமே, இன்னும் எங்கேவா நிற்குது? தாயும் சேயும் பேரானந்த தரிசனம். ஸ்தம்பித்து நின்ற பல்லக்கின் முன் மகா பெரிவா, அர்ச்சகர், பக்தர்கள் கூட்டத்தை கடந்து பல்லக்கின் முன் வந்து நிற்கிறார். இரு கரங்களையும் கூப்பி கண்ணீர் மல்க அம்மனை தரிசிக்கிறார். அடடா பெரியவா, தரிசனம் பண்றதுக்கு தான் அம்மன் இவ்வளோ நேரம் யானை நகர விடாம நிறுத்தி வச்சிருக்காளா? தாயை காண புள்ள வரலன்னு காத்துட்டு இருக்காளா? எழுந்த யானை. காஞ்சிபுரம் கோவில் விதி. மகா பெரிவா பாகன். பெரியவா தரிசனம் முடித்துட்டு அர்ச்சகரிடம் பிரசாதம் பெற்ற மறுநிமிடமே கீழே அமர்ந்திருந்த யானை தானாகவே கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. யானையின் பிளிரல், கெட்டிமேளம், மங்கள இசை. பெரியவாவின் பாதங்களில் விழுந்து, பெரியவா எங்களை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ தூரம் நடந்து எப்படி தரிசனம் கிடைக்கணும் சந்தேகப்பட்டோம். அம்மன் உங்களோட தரிசனத்துக்காக தான் காத்திருக்கான்னு இப்போ புரியுது. தெய்வத்தின் சித்தமும் நடமாடும் தெய்வத்தின் பக்தியும் ஒன்றே என்பதற்கு இந்த திருவிளையாடலே சாட்சி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெரியவாவோட ஆசீர்வாதமும் பெரியவாவோட அருளும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.